வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சில சமயம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத பொழுது யாரோ ஒரு நபர் மூலமாக நமக்கு ஒரு வழி காட்டும். அதுதான் நாம் சொல்வோம் தெய்வத்துடைய வழி என்று. உண்மையில் அதுதான். நீ ஏற்றுக்கொண்டாலும் அதுதான், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான். உன் வாழ்வில் நீ பல சிக்கல்களை நீ சந்தித்துள்ளாய். அந்த அனைத்து சிக்கல்களும் இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றி உள்ளேன். என்னிடம் நீ இப்பொழுதுதான் வந்தாய். நீ என்ன நினைக்கிறாய்? வாராகிக்கு உன்னை இப்பொழுதுதான் தெரியும் என்று. இல்லை, இந்த வாராகிக்கு நீ பிறந்ததிலிருந்து, உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததிலிருந்து உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு என்னென்ன தேவையில்லை, உன் வாழ்வில் என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வராது, இது அனைத்தையுமே முடிவு செய்தவள் தான் இந்த வாராகி. உன்னுடைய மனதை பார்த்து நான் உன்னை என்னிடம் இழுத்து கொண்டேன். நீ அவ்வளவு பெரிய நல்ல குழந்தை. வாழ்வில் யாருமே தப்பு செய்யாதவர்கள் கிடையாது. தப்பு நிறைய செய்துதான் திருத்திக் கொள்பவர்கள் தான் மனிதர்கள். நீ தவறே செய்யவில்லை. நீ எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறாய் என்று நான் ஒரு பொழுதுமே சொல்ல மாட்டேன். நீயும் அதிகமான தவறுகளை எல்லாம் செய்துதான் இருக்கிறாய். ஆனால் அனைத்தையும் திருத்திக் கொண்டாய். இதற்கு மேல் நாம் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்று சில விஷயங்கள் நீ தவறாக செய்ததை திருத்திக் கொண்டாய். அப்பொழுதே எனக்கு உன் மீது அதிமரியாதை வந்துவிட்டது. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ ஏகப்பட்ட கஷ்டங்களை பட்டிருந்தாலும் உனக்கானதை நான் நிச்சயமாக தருவேன். கஷ்டப்பட்டதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்காதே. உன் வாழ்வில் இனி உனக்கு நடக்க போகும் இன்பத்தை நினைத்து பார்க்கலாமே, பல சந்தோஷத்தை நீ நினைக்கலாமே. உன்னுடைய அனைத்திற்கும் பொறுப்பு நானாக இருக்கும் பொழுது நீ இனி தேவையில்லாமல் கலங்கக்கூடாது. நான் உன்னிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. உனக்கு அது புரிகிறதா தங்கமே? எந்த தாயாவது தன் குழந்தையை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பாளா? நான் உன்னை அப்படித்தான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறான். கிடையவே கிடையாது. நான் உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். அதில் சில அடிகள் உனக்கு விழுகிறது. அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். சந்தோஷமாக இரு. உனக்காகவே நான் இருப்பேன்.